சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளை பணிபுரியும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். இந்திய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அருள்நிதி சோமசுந்தர ஐயா அவர்களை குழுவின் சார்பாக வருகை சென்று வரவேற்கிறோம். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். சிவ சிவ அன்பே சிவம் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நல்லதொரு தலைப்பு, யார் பிராமணன்? ஆம், உண்மையிலேயே ரிஷிகளும் முனிவர்களும் தேடிய ஒரு விடை அது. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறிதலே தலைவனை அறிதலாம், தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே என்று சொன்னார்கள். அப்படி எவனொருவன் பிரம்மத்தை, எங்கும் நிறைந்த பரம்பொருளை, அந்த பேருண்மை பொருளை அறிந்தவன் எவனோ, இன்னும் சொல்ல போனால் அப்படி அறிவதற்கான முயற்சியினை மேற்கொள்ளப்படுகிற போது அதனை முமுட்சு என்று சொல்வார்கள். முமுட்சு என்று சொன்னால் பெரும்பொருளை, பரப்பொருளை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றவர்கள் எல்லோருமே முமுட்சுக்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி ஒருவன் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அந்த பயிலும் தேடுதலிலே இருக்கக்கூடிய ஒருவர் பச்சை வேட்டியை அணிந்திருக்க வேண்டும் என்பது மரபு. அவ்வாறு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அந்த பரம்பொருளை, பெரும்பொருளை அறிந்து விட்டால் அவர்கள்தான் பிராமணர் எனப்படுவர். பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் பிராமணர்கள் என்று சொல்லுவோம். பொதுவாக வழக்கிலே அந்தந்த குல வழக்கத்திலே குலத்திலே பிறந்து விட்டால் அந்த தொடர் என்று எண்ணுவது முறையாகாது. பிராமணருக்கு பிறந்துட்டதுனால பிராமணன் என்று இல்லை. ஒன்றை நாம் அறிந்திருப்போம், கிறிஸ்துவத்திலே கூட, கிறிஸ்துவ சமயத்திலே பிறந்திருந்தாலும் கூட அவர்கள் பாப்டிசம் என்று சொல்லக்கூடிய ஞானஸ்நானம் பெற்றவர்களாக அந்த நிகழ்வு அரங்கேறினால் மட்டுமே அவர்கள் முழுமையான கிறிஸ்தவர்களாக கருதப்படுவர். அதுபோலத்தான் அன்பு உள்ளங்களே, பிரம்மத்தை உணர வேண்டும், இறை அறிய வேண்டும், கடவுளை தேட வேண்டும் என்ற ஒரு அவா எழுவது இயல்புதான். ஆனால் அதற்கெல்லாம் முடிந்த முடிவாக முனிபுங்கவர்களும் ஞானியர்களும் தேடியதும் இந்த தலைப்பு, இந்த கேள்விதான். அதே போல புத்தரும் கூட இந்த ஒரு வினாவுக்கு விடை வழங்கியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சமயங்களிலே மிகச்சிறந்த சீரிய பகவத்கீதையினுடைய ஒரு உள்ளார்ந்த அர்த்தமும் கூட ஒரு நல்ல பிரம்மத்தை உணர்ந்தவர் எப்படி இருப்பார் என்பதை விளக்குவதுதான் அடிப்படையாகும். அதனால்தான் பகவத்கீதை தெளிந்த அறிவை உடையவன் எவனோ அத்தகைய நிறைமதி உடையவன்
அவனே பிராமணன் என்று கூறுகிறது. முனிவர் என்று சொன்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா, முனிவு இலர் முனிவர் என்று சொல்லுவோம். ஆம், கோபத்தை வென்றவர்கள் என்று சொல்லலாம் இல்லையா? அப்படி கோபத்தை வென்றவர்கள் முனிவர். ஆனா கோபத்துக்கே இலக்கணமாக கூட ஒரு முனிவரை கூறுவார்கள். அது எப்படி முறையாகும்னு நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. விஸ்வாமித்திரர் இல்லையா? அப்படி கோபம் கொள்ளாதவன் என்று தொடங்கி கிட்டத்தட்ட எத்தனையோ குணாதிசயங்களை அப்படி பரம்பொருளை உணர்ந்தவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்று விளக்கி இருக்கிறது ஞான நூல். அதையெல்லாம் தான் இன்றைக்கு சிந்தனை கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். பிறவினால் மட்டுமே பிராமணன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், பிராமணன் என்ற வார்த்தை பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன் என்பதை அறிய முடிகிறது. அதே போலத்தான் நமக்கெல்லாம் ஒன்று தெரியும், பார்ப்பனன் என்று சொல்லுவார்கள். அப்படி சொன்னா என்ன அர்த்தம்னா, பார்ப்பவன் எவனென பார்ப்பவன் பார்ப்பனன் என்பது. இப்ப காண்பான் யாரு, ஹூ இஸ் ஹியர், அததான் ஹூ ஆம் ஐ என்று பகவான் ரமணரும் பேசியிருக்கிறார்கள். உண்மையிலே வேதங்கள் என்னவோ அகம் பிரம்மாஸ்மி என்றுதான் பேசியிருக்கிறது, தத்துவமசி என்றுதான் சொல்லி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் என்னவோ அப்படி பிரம்மமாகவே இருக்கிறார்களா, இருக்க முடிகிறதா, ஏன் இல்லை என்பதுதான் இன்றைய சிந்தனை. அன்பர்களே, இதுவரையிலான உயிரின பரிணாமத்திலே எத்துணை பரிணாம தொடர், அது விலங்கினங்களிலிருந்து மனிதன் வந்து, மனிதன்லையும் இன்னைக்கு சிவிலைஸ்டு மேன் வந்திருக்கான். அப்ப எத்தனை முந்தையோர்களோ அத்துணை முந்தையோர்களுடைய பழக்க வழக்கங்களும் குணங்களும் குணாதிசயங்களும் குரோமோசோம்ஸ்ல டிஎன்ஏ ஆர்என்ஏல பதிவாகி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப இவ்வாறு வழிவழி தொடராக வந்த பதிவுகள் தான் இங்கு பிரம்மமாகவே இருக்க வேண்டிய, உணரப்பட வேண்டிய ஒரு உயிரை அல்லது மனிதனை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றமாக வெளிப்படுத்தி இருப்பது அதுதான். ஏனென்று சொன்னால், நிறைய குணாதிசயங்களையும் பண்புகளையும் உணர்ந்தவனாக இருப்பான் பிராமணன் எனப்படுபவன். அப்படிப்பட்ட சிந்தனையினுடைய வரிசையிலே எதற்கும் ஏங்குதல் இல்லாதவன் எவனோ அவனே பிராமணன் என்று சொல்லப்படுகிறது. இது வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமையிலன்னு ஒரு குறள் நாம் அறிந்திருப்போம். அப்படி பொதுவாக மனித இயல்பு என்னன்னா, இன்னது வேணும் இது வேண்டான்றது விருப்பு வெறுப்புக்குட்பட்டு இயங்குவதுதான் மனிதனுடைய சாதாரண இயல்பு. ஆனால் நாம் இப்பொழுது சிந்தித்து கொண்டிருப்பதோ அப்பாற்பட்ட ஒரு பரம்பொருள். அந்த நிலையை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சிந்திக்கிற போது இத்தகைய இரு வினை நிலைகள், அந்த இரு வினை சேராது சொல்லி, அப்படி அந்த வினை பதிவுகளை, அந்த இருவினை என்று சொல்லுகிறார்கள் இல்லையா, அத்தகைய பதிவுகளை அதனால்தான் அந்த வேண்டுதல் வேண்டாமை என்று குறளும் சொல்லுகிறது.
வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை. இப்ப இந்த வேணும் வேணாங்கிற விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட மனநிலைக்கு போக முடியும் என்றதை உணர்த்தி கொடுத்தது ஞானியருடைய சிறப்பு. உலகில் வாழ்க்கையில இது வேண்டும் இது வேண்டாம் என்று வருமானு கேட்டா வருந்தான். இலக்கம் உடம்பை இடும்பைக்கென்று அதே வள்ளுவம் சொல்லுகிறது. எப்ப பிறவி எடுத்திருக்கோமோ அப்ப இங்க பசி தாகம் வெப்பத்தட்ப மாறுபாடு உடல் கழிவு உந்து வேகம் இது போன்று உயிர்களுக்கு அடிப்படையான எழுச்சி ஏற்படுவது இயல்புதான் என்ற பின்னே அப்ப வேண்டுதல் வேண்டாமை இயல்புதான் என்று ஆகிறது. ஆனால் எந்த வகையில ஞானத்தை பெற்றவர்கள், யோகியர்கள், பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் அவர்கள் இவ்வாறு வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் இருப்பதற்கு என்று சொன்னால் அதுதான் இன்றைய அடிப்படை சிந்தனையும் என்று சொன்னால் மிகையாகாது. அதை பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல நிறைய ஞானியினுடைய லட்சணங்கள் என்று பேசப்படுகிறது. சுருங்க சொன்னால் ஸ்திதப்பிரஜ தரிசனம் என்று பகவத்கீதை 2வது அத்தியாயத்திலே முழுக்க முழுக்க அந்த கேள்விக்கு பதில் தான் அந்த அத்தியாயமே. அப்படி விளக்கி இருக்கிறார்கள். அப்ப எதற்கும் ஏங்குதல் இல்லாதவன் எவனோ அவனே பிராமணன் என்று சொன்னா, இதற்கும் வள்ளுவரை துணை கொள்ள முடிகிறது. இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து வருவது அகுதப்பதில். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இன்பமும் வரும், ஒரு துன்பமும் வரும். துன்பத்தை அடுத்து இன்பமும் இன்பத்தை அடுத்து துன்பமும் மாறி மாறி வருவது உலகு இயற்கை. அதைதான் பேசுறாங்க. இருவேறு உலகத்து இயல்பு திருவேறு தெள்ளியராதல் வேறு என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தினுடைய இயல்பு என்னன்னா, பகலும் உண்டு இரவும் உண்டு, ஒளியும் உண்டு இருளும் உண்டு. ஒரு பக்கம் ஒளின்னு ஒண்ணு இருக்குன்னா இன்னொரு பக்கம் இருள்னு உண்டு. உண்மைன்னா பொய்ன்னு ஒரு பக்கம் உண்டு, இருக்குன்னா இன்னொரு பக்கம் இல்லைன்னு உண்டு. அதனால்தான் அருணகிரிநாதர் அழகாக பாடுகிறார், உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் என்று. அப்ப ஏன் அவர் இப்படி இரட்டைகளாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த இரட்டைகளுக்கு உட்பட்டு இருப்பது உயிரினுடைய பண்பாக இருக்கிறதே, அதுதான் உயிருக்கு இருக்கக்கூடிய தலை, இடையூறு, கஷ்டம். அதுதான். அப்ப ஒரு உயிரானது பரம்பொருளை அடைவதற்காக முற்படுகிற போது இந்த உயிர் எதை விட வேண்டும் என்று சொன்னால், இந்த விருப்பு வெறுப்பு என்பது கடந்த நிலையை அடைய வேண்டும் என்பதைத்தான் சிந்திக்கிறோம் என்பதாகும். எனவே இது thy your duty, அதை முதல்ல மனசுல வச்சுக்கணும். பிராமணனை நோக்கி சிந்திக்கிற போது ஒரு ஞானி எப்படி இருப்பான்னு சொல்லும் போது, thy your duty, எல்லாருக்கும் கடமை உண்டா இல்லையா? பிறந்துடுறோம். பிறந்த பின்னே அந்த பெற்றவர்களுக்கு கடன் குழந்தையை நல்ல முறையில வளர்த்து ஆளாக்குறது, இல்லை என்று மறுக்க முடியாது. நம்மை பெற்றெடுத்து உருவாக்கி ஆளாக்கி விட்டார்கள். இப்ப நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பிரதி உபகாரம் என்று சொன்னா, இப்படி ஒரு மகனை பெறுவதற்கு இவன் தந்தை என்ன நோன்பு நோற்றானோ என்று எண்ணும்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல். அப்ப இதுதான் கடப்பாடு, கடமை என்று சொல்லக்கூடியது. இந்த கடன் என்பது மை விகுதி பெற்று கடமை என்றானது. அதை புரிஞ்சுக்கணும். We are due to the society, due to the parents first of all. அதனால்தான் வணங்குகின்ற வரிசையிலே மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னார்கள். அன்னை தந்தை ஆசானுக்கு வணக்கம் என்று தொடங்குவோம் நாம். அதுபோல அது மட்டுமல்ல, ஒரு புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். இன்றைக்கு பசி உணவு உண்ண தயாராயிட்டோம்.
அந்த ஒருபடி சோறு கையில் எடுத்திருக்கிறோம். அந்த ஒருபடி சோற்றிலே இருக்கக்கூடிய அரிசி, அது விளைச்சலுக்காக ஏர் பூட்டினதிலிருந்து, களை எடுத்ததிலிருந்து, விதைத்ததிலிருந்து, பின்னர் அறுவடையிலிருந்து அதனை ஒன்று சேர்த்து மூட்டை போட்டு அரிசியை அரைச்சு அதை நமக்கு கொண்டாந்து சேர்த்த வியாபாரியிலிருந்து சமைச்சு கொடுத்த வீட்டிலே உள்ள பெருமைக்குரிய பெண்கள் உட்பட இத்தனை பேர்களுடைய உழைப்பு அங்கே அடங்கி இருக்கிறது இல்லையா? அப்ப அதுல அந்த அரிசியை மட்டும்தான் இப்ப பேசணும். பருப்பு, மிளகா, எண்ணெய் வித்துக்கள், காய்கறிகள், புளி, உப்பு எங்க இருந்து வருது? கடல்ல இருந்து வருது. அப்ப உப்பளம், இப்ப மலையிலிருந்து விளைச்சல் ஆகக்கூடிய பொருள்கள் உண்டு. இப்படி எத்துணை பேர்கள் உழைப்பினாலே இன்றைக்கு அந்த பாத்திரம் செய்த பாண்டம் செய்தவன் உட்பட அவ்வளவு பேருடைய உழைப்பு எனக்கு கிடைச்சதுனால நான் இன்றைக்கு இதனை நல்ல முறையில உட்கார்ந்து அனுபவிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்கிற ஒரு உறுதிப்பாடு நமக்கெல்லாம் வேண்டும். அதுதான் முக்கியம். ஏனென்று சொன்னா அதை நினைச்சு பார்க்கலன்னா அர்த்தம் இல்லை. அதனால்தான் we are due to the society. இந்த சமுதாயத்திற்கு நாம் கடப்பாடு உடையவர்கள். அதை வேதாதிரி மகரிஷி வேற வகையா சொல்லுவாங்க. ஒருபிடி சோற்றில் உலக ஒற்றுமை காண்டல் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த ஒருபிடி உணவுல எத்துணை பேர்களுடைய உழைப்பு, பங்களிப்பு இருக்கிறது. சரியா? அப்ப அதை எண்ணி பார்க்கணும். அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன திரும்பி கைமாறு செய்ய போறோம்னு நினைக்கணும். அததான் கடன் என்பது. கடன் டியூ டு தி சொசைட்டி மை விகுதி பெற்று கடமை என்றானது, வேறொன்றும் இல்லை. அப்ப எல்லாருக்கும் கடமை இருக்கான்னு கேட்டா உறுதியா இருக்கு. யாருக்குமே கடமை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சற்று முன்பு முமுட்சுன்னு பார்த்தோம். அப்புறம் காவி உடுத்துனா அவர் இறை உணர்வு பெற்றவர், சாமியார், ஞானி, அந்தணர் என்றெல்லாம் பார்த்தோம். அப்படி ஒருவர் ஞானியாக மலர்ந்து விட்டாலும் கூட, அது ரமணராக இருக்கட்டும், பட்டினத்தாராக இருக்கட்டும், ஆதிசங்கராக இருக்கட்டும், எல்லோருமே துறந்து போனவங்களுக்குமே இல்லையா, காவி உடுத்தி துறந்துட்டு போயிட்டாங்க. துறவு மேற்கொண்டவர்களுக்கு கூட அம்மாவுக்கு செய்யற கடமை இருக்குங்கிறத வெளிப்படுத்தி இருக்காங்க, அறிந்திருப்போம் இல்லையா? அருணகிரிநாதர் அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே முன்னை இட்டத்தி மூழ்க மூழ்கவேன்னு அம்மாவுக்கு ஒரு பாட்டு பாடி பச்சை மட்டையில கிடத்தி அது எரிஞ்சதுன்னு பார்க்குறோம். ஆதிசங்கரரும் வடக்கே யாத்திரை போயிருக்காரு. அம்மாவுடைய அந்திம காலம் அறிந்து தன்னுடைய கடமையை செய்தார் என்று அறியப்படுகிறோம். பகவான் ரமணரும் கூட என்னப்பா இப்படி உட்கார்ந்துட்டே வாப்பான்னு அம்மா கூப்பிடுறாங்க, எழுதி காட்டிட்டு அப்படியே இருந்துட்டாரு திருவண்ணாமலையில. அம்மாவும் கூடவே தங்கிட்டாங்க. அவங்கள இறப்பின் போது மடியில தலையை வைத்து, மார்பிலே ஒரு கையும் சிரசு தலையிலே ஒரு கையும் வைத்து முக்தி அளித்ததாக பகவான் ரமணர் பேசியிருக்கிறார். அப்ப துறந்து சென்றவர்களுக்கே இத்தகைய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்று சொன்னால், நாமெல்லாம் துறக்கவில்லை. நமக்கு வீடு இருக்கு, வாசல் இருக்கு, குடும்பம் இருக்கு, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அண்ணன் தங்கை இருக்காங்க, உடன்பிறப்புகள், வாழ்க்கை துணை இருக்காங்க, மக்கள் செல்வங்கள் இருக்காங்க, பேரம்பேத்தி இருக்காங்க. அப்ப இவங்களுக்கெல்லாம் கடந்து இந்த சமுதாயத்துக்கும் சேர்த்து செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன என்பதை புரிந்து வாழ வேண்டும் என்று சொன்னார்கள், வேறொன்றும் இல்லை. அதனால்தான் எதற்கும் எதிர்வினை புரியாதவன், நோ ரியாக்ஷன் அப்படி இருக்கணும். எதனோடும் முரண்படாதவன் எவனோ பாருங்க. அப்ப இந்த சமுதாயம்
எனக்கு என்ன செய்தது என்று சிந்திக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நாடு என்ன செய்தது எனக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு என்று ஒரு திரைப்பட பாடல் வரியிலே வரும். அதுபோல நாம எல்லாருமே என்ன கேட்கிறோம்? இந்த நாடு எனக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்கிறோம். நாம நாட்டுக்கு என்ன செஞ்சோம்னு நினைச்சவங்க தான் பெரியவங்களானாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அவங்கதான் மகான்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள். அந்த அளவுக்கு பொறுமை உடையவன் எவனோ இல்லையா? பொறுமை எப்பொழுது வரும்னா, சினம் வராத நிலைன்னு முதல்ல பேசணும் இல்ல? அப்ப அந்த பொறுமை என்று சொல்லக்கூடியது அது இங்கே உள்ளத்திலே இருந்து அந்த சாந்தமும் அமைதியும் பொறுமையும் பிறக்க வேண்டும், வெளிப்பட வேண்டும். இங்க ஹார்ட்ல, இங்க உள்ளத்துல இருந்து அந்த அன்பும் கருணையும் வெளிப்படலைன்னா அது நடிப்புக்காக வெளிப்பட முடியாது. அதனால்தான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று வள்ளல் பெருமானார் சொல்லுகிறார், வேறொன்றும் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட பொறுமை உடையவன் எவனோ, மன்னிக்க தெரிந்தவன் எவனோ அவனே அந்த பலத்தை பெற்றவன் என்று சொல்லுகிறார்கள். அவன்தான் பிராமணன் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா திருக்குறள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4, ஆனா 3 பால் தான் கொடுத்துருக்காங்க. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அப்ப அறம், பொருள், இன்பம், அறவழியிலே பொருளை தேட வேண்டும். அப்படி பொருளை சேர்த்து பெருமையுற்ற பின்னர் இன்பம் தைப்பது என்பதும் உண்டு. அதனால இதை ஒழுங்கா செய்யறவங்களுக்கு வீடு வேறு என்ற முழுமை அங்கே காத்திருக்கிறது என்று வெளிப்படுத்தியதுதான் நம்முடைய திருக்குறளுடைய சிறப்பு இல்லையா? எனவே அற வழி செல்பவன் என்று சொன்னால் இதிலிருந்து யாருக்கும் எக்ஸம்ஷனே கிடையாது. சாமியாரா போனவங்க கூட தாய்க்கு செய்ய கடமைப்பட்டிருக்காங்கன்னா நமக்கெல்லாம் எவ்வளவு பொறுப்பு இருக்குன்னு யோசனை பண்ணி பார்த்துப்போம். இதை கூட நான் ஜோவியலா கேட்கறது உண்டு. பெற்ற தாய்க்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்க மாட்டார் ஒருத்தர். அவரு 18 வருஷம் சபரிமலைக்கு போறாரு அப்படின்னு சொன்னா இது எந்த அளவுல நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்க முடியும் இல்லையா? அது போலதான். எனவே இந்த புலன் தொடர்பான இன்பங்களும் அந்த இன்பத்திற்கான தொய்ப்பு பொருள்களையும் தேடி ஓடுவது வாழ்க்கையினுடைய இயல்பு. உணவு, தங்குமிடம், உடை, மேலும் இன்ன பிற வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொள்வதற்கு அவங்க தானா உழைக்கிறதும் பொருளை ஈட்டி கொள்ளுவதும் ஈட்டிய பொருள் மூலமாக இத்தகைய வசதிகளை தேடிக்கொண்டு வாழ்வதும் ஒரு இயல்பான ஒன்றுதான். ஆனால் அது அறவழியில் ஈட்டப்பட்ட பொருளா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. இல்லை என்று சொன்னால் அங்கு ஏற்புடையதாக இல்லை, அங்க பிராமணனுக்கு பேச்சே இல்லை. ஆகினாலேதான் புலன் இன்பங்களிலே ஒட்டாதவன் எவனோ அவனே பிராமணன் என்று குறிப்பிடுகின்றார்கள். பாருங்க, அப்ப புலன் இயக்கங்களுக்கும் புலன் தேவைகளுக்கும் உண்டு என்று சொன்னாலும் அதை முறைப்படுத்தி கொண்டு வாழ்க்கையை எளிமைப்படுத்தி வாழத் தெரிந்தவர்களை தான் ஞானியர்கள் என்று சொன்னார்கள் இல்லையா? எனவே பொறாமை கொள்ளாதவன் எவனோ, கற்பெருமை கொள்ளாதவன் எவனோ, மனதிலே எதற்காகவும் ஏங்குதல் இல்லாதவன் எவனோ, எதற்காகவும் எதன் மீதும் எவர் மீதும் வெறுப்பு கொள்ளாதவன் எவனோ அவனே பிராமணன் என்று பேசப்படுகிறது. நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அன்பர்களே, இவ்வாறான மனதின் சமநிலையை பெற்றவனுக்கு இத்தகைய துயரங்களுக்கு முடிவு கட்டியவன் என்று சொல்லலாம். உள்ள சமநிலை பெற்றவன், அதை புத்தர் பேசுகிறார், உள்ள சமநிலை என்று சொல்லுகிறார். அப்படி உலகியல் விஷயங்களிலே இன்ப துன்பங்களிலே நியூட்ரலைஸ்டு மைண்ட் சமன் செய்து சீர்தூக்கும் துலாக்கோல் போல்னு ஒரு வரி வரும்.
அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நீதி வழங்குகின்ற இடத்திலே இருக்கக்கூடிய அரசனாக இருக்கட்டும், நீதி வழங்குகின்ற இடத்திலே இருக்கக்கூடிய அதிகாரியோ அல்லது நீதிபதியாக இருக்கட்டும், அவர்கள் அத்தகைய நிகழ்வுகளை எல்லாம் கண்டு அதில் மனம் சார்ந்து விடாமல் மனம் நடுவு நிலைமையிலே இருந்தால் அவர்களுடைய தகுதி சிறக்கிறது. அப்ப அந்த நியூட்ரலைஸ்டு மைண்ட் தான் புத்தர் பேசுகிறார், உள்ள சமநிலை என்று சொல்லுகிறார். அந்த உள்ளத்திலே விருப்பு வெறுப்பு இல்லாத சமநிலையை பெறுவதற்கு, இப்ப பிராமணனுக்கு என்னெல்லாம் தகுதிகளை நம்ம சொல்ல போறேன், நீங்க கேட்க போறீங்க, அதெல்லாம் வேணுமோ அதை பெறுவதற்கு உரிய எபிலிட்டி, முயற்சி, வெற்றி பெற்றவன் தான் பிராமணன், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இப்ப நாம சாதாரணமா என்ன கேட்போம்னா, எனக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம் கடவுளேம்போம் இல்லையா? அதனால அந்த துன்பங்களினால் பாதிக்கப்படாத மனத்தை வேண்டுவனே என்று பேசியிருக்கிறார்கள். அதுதான் சிறப்பு. துயரங்களுக்கு முடிவு கட்டியவன் எவனோ என்று சொல்கிறார்கள். அதே போல பரம்பொருளை உணர வேண்டும் என்று சொன்னால் நுணுகி நிற்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி, நில் ஸ்டேட் வேணும். அதுக்குதான் யோகா கொடுத்தாங்க. முதல்ல கோயிலில் வழிபாடு சொன்னாங்க, மந்திரங்களை சொல்ல சொன்னாங்க, மூணாவது யோகாவுக்கு போக சொன்னாங்க. இப்போ எத்தனை பேர் யோகா செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் யோகா டேன்னு இன்னைக்கு தான் புரிஞ்சு உலகமே பின்பற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஈஷா யோகா மையத்தில் எப்படி சிறப்பாக ஒரு அந்த சிவநிலையோடு இணைந்திருக்கின்ற விஷயத்தை பற்றி சிந்தித்தார்கள். எல்லோருமே நாம் சிந்தித்தோம். அவரவர் இருப்பிடத்திலிருந்து கோயிலுக்கு போய் சிவனை சிந்தித்தோம், நிந்திக்கவில்லை. அப்படி அந்த ஒன்றி சிவனோடு லயம் பெற்று நிற்கிறதை நுண்மான் நுழைப்புலன் என்று சொன்னார்கள். ஆங்கிலத்தை அதுக்கு பேரு பிராஸ்பிகாசிட்டி என்று பெயர், நுண்மான் நுழைப்புலன் என்று சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட நுண்ணறிவு படைத்தவர் எவனோ அவனே பிராமணன் என்கிறார்கள். இப்படி நிறைய ஒரு பிராமணனுக்குரிய தகுதிகளை நான் சொல்லிக்கொண்டே இருக்கேன். தயவு செய்து ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. இந்த இடத்துக்கு நாம போக முடியுமான்ற சிந்தனைக்கு உங்களை தூண்டுறது தான் என்னுடைய முக்கியமான இன்றைய தலைப்பினுடைய காரணமும் கூட. என்ன சொன்னா, ஒரு நிறை ஞானின்னா எல்லாரும் போய் அவரை வணங்கிட்டு காலில் விழுந்து எனக்கு வரம் கொடுங்கன்னு வாங்கிட்டு வர்றதுதான் பார்ப்பாங்க. ஆனா இந்த ஒரு நிறைஞானி அல்லது பிராமணன் அல்லது பிரம்மத்தை உணர்ந்தவன் எப்படி இருப்பான் என்ற சிந்தனை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த தேடுதல் வர வேண்டும். அப்படி தேடுதல் வந்தவர் முமுட்சுன்னு சொன்னேன், அடைந்தவர்கள் துறவிகள் என்று கருதுகிறோம். அவங்க காவி உடுத்துவாங்கன்னு தெரியுது. இப்ப காவி உடுத்தினாங்களா இல்லையாங்கிறது நமக்கு கேள்வி இல்லை. ஜடாமுடி வச்சாங்களா இல்லையா, பட்டை அடிச்சாங்களா இல்லையா, கழுத்துல ருத்ராட்ச கொட்டையை கட்டினாங்களா இல்லையா, இதெல்லாம் நமக்கு அடையாளங்கள் தேவையில்லை. அப்படி இருந்தா எத்தனையோ பேர் பழனியில கிரிவீதியில போய் பார்த்தோம்னா அந்த இலக்கணங்கள்லாம் கரெக்டா இருக்கும். ஆனா இங்க அகத்தை பொறுத்தவரையிலேதான் பெறப்பட வேண்டிய பேருண்மைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம் அன்பு உள்ளங்களே. எனவே நுண்ணறிவு படைத்தவன் என்று சொன்னால் அவன் எதை எண்ணுகிறானோ அந்த ஒன்று அங்கே டன் என்று வெளிப்படும், நடக்கும். அதுதான் சிறப்பு. ஏன்னா இப்ப நாமெல்லாம் இல்லறத்துல இருக்கிறோம், அப்படி அந்த துறவு மேற்கொண்டவர்களை பற்றி சிந்திக்கிறோம். ஆனால் எது சிறப்பு என்று கேட்டா திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, துறவரத்தை காட்டிலும் இல்லறம் சிறந்தது என்று சொல்லுது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. இல்லறத்து இருந்தும் இதயம் அடக்கிய வல்லவன் தானே மகாயோகி என்று பேசுகின்றார்கள். இப்ப குடும்பத்துல இருந்துகிட்டே ஒருவன் என்ன பண்ண முடியும்? மனதை அந்த இறைநிலையோடு இணைப்பு வைத்து வாழ முடியும். அதை என்னுடைய நூல் சகஜானந்தம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், இறை உணர்வில் இயல்பாய் இருத்தல் என்று சகஜானந்தம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த புத்தகத்துல இப்படிப்பட்ட ஒரு பெருநிலையை பற்றி நான் விளக்கி இருக்கிறேன். சகஜானந்தம் என்னும் இறை உணர்வில் இயல்பாய் இருத்தல் என்பதுதான்
இந்த புத்தகம். ஒரு 50 ரூபாய் தான். இதுல ஒரு முழு ஞானி எப்படி இருப்பான்ற இலக்கணங்கள் எல்லாம் இதுல பேசப்பட்டிருக்கிறது. ஒரு யோகி எப்படி இருப்பாரு, ஒரு ஞானி எப்படி இருப்பார்ன்றதுக்குரிய விஷயங்கள்லாம் இதுல ஆய்வு நூல் போல எடுத்து எழுதியிருக்கிறேன் பாருங்க. அத்துணை ஞானியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20-25க்கு மேற்பட்ட மகான்களையும் ஞானியர்களையும் இதுல கம்பைன் பண்ணி இந்த நூல்ல, ஏன்னா பதஞ்சலி யோக சூத்திரம் பேசுகிற துரியாதீதம் என்ற சமாதி நிலையை பற்றி பேசி அந்த நிலையை பெற்றவர்கள் யார் என்று எடுத்து விளக்கி சிந்தித்திருப்பது இந்த நூலினுடைய சிறப்பு. அதுதான் சகஜானந்தம் என்னும் இறை உணர்வில் இயல்பாய் இருத்தல் என்பது இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. இந்த புக்கு என்னுடைய மணிவிழா நினைவாக நான் வெளியீடு செய்தது. அப்படி அகிம்சையை தன்னுடைய இயல்பாக கொண்டவன் எவனோ, உயிர் கொலையை தவிர்த்தவன் எவனோ அவன்தான் பிராமணன் என்று விளக்குகிறார்கள். இன்னும் சொல்ல போனா, இப்ப இந்த வேண்டுதல் வேண்டாமை இல்லாத நிலையை பெறணும்னு சொன்னோம்ல, அதுக்கான முயற்சி எப்படி இருக்கும் பாருங்களேன். இப்ப நமக்கு யாராவது நன்மை செஞ்சா உடனே நன்றி பாராட்டணும். நன்றி பாராட்டுறதுல தவறு இல்லை. ஆனா கேடு பயத்தவர்களை மன்னிக்கின்ற மனம் இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வி. அதுதான் ஒரு ஞானிக்குரிய ஃபிட்னஸ். அப்ப நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் பயக்கின்ற பகைவரிடத்திலும் சாந்த குணத்தை வெளிப்படுத்தக்கூடியவனவனோ அவனே பிராமணன் என்று குறிப்பிடுகிறார். வேறொன்றுமில்லை. அப்ப அவன் எப்படி பேசுவான்? இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்க வந்தற்று என்று பேசப்படுகிறது இல்லையா? அப்ப அவன் இன்னாத கூற மாட்டான், கடுமையான வார்த்தைகளை பேச மாட்டான். இவனோ மனதிலிருந்து இயல்பாக அந்த இனிமையும் ரிதமும் வெளிப்படுகிறவனவனோ அவனே பிராமணன், வேற ஒன்றும் இல்லை. ஞானி, நிறை ஞானி. எனவே பிறரை புண்படுத்தாதவன் எவனோ, உண்மை பொருளை உணர்ந்தவன் எவனோ. அந்த உண்மைங்கிற வார்த்தையிலேயே மிகச்சிறப்பான பொருள் இருக்கு. உள் அடங்கியுள்ள மெய் என்று சொல்லலாம். உண்மையை பறிச்சு பார்த்தோம்னா உள் அடங்கியுள்ள மெய். அதாவது அணு முதலாய் அண்டம் ஈராக உயிரினம் வரையிலே நம் வரையிலும் என்ன ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் வெளியாகிய சிவம் என்று கண்டார்கள். அந்த சிவமாகிய இறைநிலை இல்லாத இடம் இல்லை. அதனால்தான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொன்னார்கள். அப்ப தூண்லையும் துரும்புலையும் இருக்கிற இறைவன் நமக்குள்ள இருக்க மாட்டானான்னு தேடி கடந்து உள்ள பார்த்து கட உள் என்று உணர்ந்து, கட உள் என்று உணர்ந்தவன் எவனோ அவனே ஞானி, அவரே பிராமணன், வேற ஒன்றும் இல்லை. அப்ப உண்மை உணர்ந்தவன், உள்ளடங்கியுள்ள மெய்ப்பொருளை உணர்ந்தவன், உண்மை உணர்ந்தவன். அதனால்தான் பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு என்று வள்ளுவம் சொல்லுகிறது. பொருள் அப்படின்னா நாமெல்லாம் எது ஞாபகம் வரும்? தருப்பு இல்லையா? காசு பணம் தான் ஞாபகம் வரும். காசு இருந்தா எல்லாம் வந்துடும்னு நினைக்கிறோம். ஆனா பணத்துக்கும் மன நிம்மதிக்கும் சம்பந்தமே கிடையாது, மன நிறைவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப இந்த உண்மையை உணர்ந்தவன் எவனோ, இன்னும் சொல்ல போனா பாவ புண்ணியங்களிலே பற்றில்லாதவன். பணம் நிறைய வந்த உடனே ஒருத்தன் என்ன செய்யறா, இது வரைக்கும் நான் எவ்வளவு பாவம் பண்ணிட்டு பணம் சேர்த்திட்டே, இந்த பணத்தை வச்சு அன்னதானம் பண்ணணும், ஆடை தானம் பண்ணணும், வேற ஏதாவது உதவி செய்யணும், பாவம் தீரணும்னு நினைக்கிறாங்க. அது கில்ட்டி கான்சியஸ்ன்னு சொல்லக்கூடியது இயல்புதான், தவறு இல்லை. ஆனா இப்படி செய்யறதுனால நீங்குதாங்கிறது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆகையினாலே தான் அந்த பாவ புண்ணியங்களிலே பற்றில்லாதவன் தான் பிராமணன் என்று பேசப்படுகிறது. பாவ புண்ணியங்களிலே பற்றில்லாதவன் எவனோ அறியாமை நீங்கியவன் எவனோ. ஏன்னா இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஞான மார்க்கம் என்று பெயர். இந்த ஞானங்களை எல்லாம் உணர்தல், உணர்ந்து நிற்றல், உணர்ந்து வாழ்தல் என்பது
ஞானபரமான வாழ்க்கை நெறி. இந்த ஞானபரமான வாழ்க்கை நெறிகளை உணர்ந்து ஒழுகி அனுபவிச்சு பெரும் பொருளை உண்டென்று வாழ்கின்ற சிறப்புக்குரியவனவனோ அப்படிப்பட்ட தெளிவு பெற்றவனைத்தான் இங்கே பிராமணன் என்று விளக்குகிறார்கள். வேற ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்டவர்களிடத்துல எது இருக்காதுன்னா இந்த காம குரோத லோபமோக மதமாச்சரியம் என்று சொல்லக்கூடிய பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கோர்ச்சி, உயிர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம் என்று 6 இருக்காது. இன்னும் சொல்ல போனா அதுக்கு மூதாதையராக உள்ள நானும் இருக்காது, எனதும் இருக்காது. அப்ப யான் எனது எனும் செருக்கறுப்பான் எவனோ அவனுக்கு மெய்ப்பொருள் தெளிவாகும். வேற ஒண்ணும். அதுதான் சொன்னாங்க, தான் அந்தமான நிலை ஆனந்தமாமே என்று சொன்னார்கள். எனவே இந்த ஞானம் பெற்றவர் எவரோ அவரே பிராமணன் என்று விளக்குகின்றார்கள். இன்னும் சொல்ல போனா புத்தரும் அதை பற்றி பேசியிருக்கார். எனவே 2 இல்லை. அதாவது ஒருவன் தனக்குள்ளே உள்ள சமநிலை பெற்ற பின்னர் விருப்பு வெறுப்புகளிலிருந்து சமநிலையோடு வாழ தெரிந்தவராக முழுமை பெற்ற பின்னே அவருக்கு அந்த புதிய வினைப்பதிவு சேருமான்னு கேட்டா சேராது. அதைதான் பற்றின்றி கர்மம் செய் என்று பகவத்கீதையும் பேசுகிறது. கர்மயோகம் என்று சொல்லுவோம். எத்தனை பேர் கர்மயோகத்தை பத்தி சிந்திச்சிருக்கோம்? நாம் அனைவருமே கர்ம யோகம், கடமை அறம் என்று சொல்லக்கூடிய வழி வாழ கடமைப்பட்டவர்கள், பொறுப்புடையவர்கள். இந்து சமயம் அதைத்தான் எடுத்து இயம்புகிறது. ஆனா நாம கர்மயோகத்தை அறிந்தவர்களாக இருக்கிறோமா என்பதை உங்க சிந்தனைக்கே விட்டுறேன். அதுக்குதான் எல்லா வீட்லயும் பகவத்கீதை இருக்கணும், எல்லாரும் பகவத்கீதை படிச்சிருக்கணும். ஏன்னா அந்தந்த சமயத்தை சார்ந்தவர்களுக்கு எப்படி குரான், கிரந்த், பைபிள் இதெல்லாம் முக்கியமான நூலோ அதுபோல இந்துக்களுக்கு முக்கியமான நூல் பகவத்கீதை ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும். இதை நான் எப்போதும் முறையில சொல்றது உண்டு. வாங்கி மட்டும் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா பத்தாது, அதை படிக்கணும். படிச்சா மட்டும் பத்தாது, அதுல 2வது அத்தியாயத்துக்குள்ள போய் அனுபவிச்சு பார்க்கணும். அப்ப அப்படி அனுபவிச்சு அதுவாக மாறியவனவனோ அவனே பிராமணன், வேற ஒண்ணும் இல்லை. புரியுதா? அதனால பற்றின்றி கர்மம் செய்யவனவனோ இது நடக்கக்கூடாது என்கிற சங்கல்பமே இல்லாமல், அதாவது மனதை பொறுத்த வரையிலே முரண்பாடுகளே இல்லாமல் இருக்கிறவனவனோ அவனே பிராமணன் என்பதாகும். அதுதான் தனிச்சிறப்பு. ஏன்னு சொன்னா புத்தரை எடுத்துக்கொள்ளும். புத்தருக்கு கூட தேடாத போதுதான் ஞானம் கிடைக்கும். அவர் ஏதோ ஒன்று அடையணும்னு தேடிக்கிட்டு எதை அடையணும்னு ஒரு தவிப்போட ஓடினார். விரதம் இருந்தாரு, பட்னி கிடந்தாரு, உடம்பை வருத்தி கொண்டார், யோகம் பண்ணி பார்த்தாரு, தியானம் பண்ணி பார்த்தாரு. என்ன பண்ணாலும் அவருக்கு முழுமை நிறைவு கிடைக்கல. இந்த தேடுறதெல்லாம் விட்டுட்டு அமைதியா உட்கார்ந்து ஒவ்வொன்றா கழிச்சு பார்க்குறாரு. இந்த உடம்புக்குள்ள போய் அதுதான் விபாஷனா தியானம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அதுல உள்ளுக்குள்ள போய் ஆய்வு செய்து பார்க்கிற போது அங்கே அந்த சமநிலை அவருக்கு கிடைத்து வருகிறது. இதைதான் விழிப்புணர்வோடு கூடிய உள்ள சமநிலை என்று புத்தர் பேசுகிறார். இந்த வரியை எழுதி வச்சுக்கோங்க. விழிப்புணர்வோடு கூடிய உள்ள சமநிலை பெற்றவன் எவனோ அவனே ஞானி, அவனே பிராமணன். சரியா? ஆகையினாலே அந்த புத்தர் சொன்ன பேருண்மை அதுதான். அதைதான் பரிநிர்வாண நிலை என்று சொல்லுகிறார்கள். எப்படிங்க? புத்தருடைய ஞானம் பெற்ற நிலைய பரிநிர்வாண நிலை என்று சொல்லுவார்கள். வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த விளக்கத்தை புத்தர் வாழ்ந்து உணர்த்தி கொடுத்திருக்கிறார். ஏன்னா எல்லா உணர்வுகளுக்கும் தானே தானே மறையும் என்று விளக்குகிறார். அதாவது அனிச்சா என்ற வார்த்தையை போடுவார் புத்தர். அனிச்சன்னா நம்ம மனசுல உணர்வுகள் வருது இல்லையா? இப்ப பயம், கோபம், காதல், வெறுப்பு, நகைச்சுவை, இப்படி
நவரசங்கள் என்று சொல்லுவார்கள். 9 வகையான வெளிப்பாடுகள் மனிதரிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி, இந்த 9 வகையான வெளிப்பாடுகளும் வராத அளவுக்கு அவன் சமநிலையில இருந்து காட்டுவதைத்தான் இங்கே புரிந்து கொள்ள சொல்லி, இந்த உடம்புன்னு இருந்தா எல்லாம் வரும், அது பாட்டுக்கு போகும், வரும் போகும், வரும் போகும், இதுவும் கடந்து போகும் என்பார். அதை தான் அனிச்ச என்று சொல்லுவார். புத்தருடைய வார்த்தையில சொன்னா அனிச்ச, எல்லா உணர்வுகளும் தானே வந்து தானே மறைந்து போகும் என்றது அது. எனவே அப்படி ஒரு உள்ள சமநிலை பெற்றவனுக்கு அந்த அனுபவம் எப்படி இருப்பார்னா, ஒரு நிலையான ஆனந்தம் அவன் உள்ளத்திலே இருக்கு. நமக்கெல்லாம் மகிழ்ச்சி ஆனந்தம்னா எதுன்னு கேட்டா, எனக்கு பிடிச்ச ஒரு பொருள் கைக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா ஒரு சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் அப்படியே இருக்குமான்னு கேட்டா இல்லை. மறுபடியும் எனக்கு இன்னொரு பொருள் வேணும்னு ஆசைக்கு போயிடும். இது மாதிரி எத்தனை வந்தாலும் அந்த விருப்பமும் மகிழ்ச்சியும், கிடைக்கலன்னா வருத்தமும், இது மாறி மாறி வருவதுதான் இயல்பு, உயிர்களினுடைய இயல்பு. சரியா? ஆனா அதுதான் தவறு என்று கண்டார்கள். அப்ப விருப்பு வெறுப்பு, வேண்டுதல் வேண்டாமை, பகல் இரவு, பாவ புண்ணியம், நன்மை தீமை, ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய இந்த இரட்டைகளை கடந்தவன் எவனோ அவனே பிராமணன் என்று சொல்லுகிறார்கள். எனவே அவன் எப்படி இருப்பான்னா, நிலையான ஆனந்தம் உள்ளவனாக இருப்பான். அதுதான் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்தம் என்று சொல்லுவார்கள். சரியா? சத்து சித்த ஆனந்தம் என்று சொன்னார்கள். எனவே அப்படி குணங்களை கடந்தவன் எவனோ, கிரியைகளை கடந்தவன் எவனோ, பிறப்பு இறப்பு உண்மைகளை அறிந்தவன் எவனோ, இப்படிப்பட்ட தெளிவு பெற்றவன் தான் ஞானி அல்லது பிராமணன் என்பது பொருளாகும். எனவே சத்தியத்திற்கு ஒரு வடிவம் இருக்கிறதா? சத்தியம் என்றால் நீங்கள் அறிவீர்கள். காந்தியடிகள் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்துல நான் கடவுளை தேடி செல்லுகிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். அப்புறம் கடவுளை கண்டுகொண்டேன்னு ஒரு இடத்துல சொல்றார். அப்புறம் சொல்றார், நான் கண்ட கடவுள் எதுன்னா சத்தியம்ன்றார். சத்தியம் என்பதற்கு ஏதாவது வடிவம் இருக்கிறதா? இல்லை. சரி, உங்ககிட்ட அன்பு இருக்கான்னு கேட்கிறேன். நீ இல்லைன்னு சொல்ல போறதில்ல, என் மனசுல அன்பு இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இருக்க அன்பு எல்லாம் எல்லை கட்டி அன்பு தானே. என் சொந்தக்காரவங்க, என் உறவுகள், எனக்கு வேண்டியவங்க, என் பாஷை பேசுறவங்க, என் நாட்டுக்காரவங்கன்னு எல்லாம் எல்லையை வச்சுக்கிறோம். இன்னும் எல்லையற்ற அன்புடையவனவனா அவனே ஞானி, வேற ஒன்றும் இல்லை. அப்ப அன்புக்கு வடிவம் இருக்கிறதா என்று கேட்டா அதுவும் இல்லை. அதே போல அறிவு இருக்கிறதான்னு உங்களை பார்த்து கேட்கிறேன். நீங்க கூட கோச்சுக்குவீங்க, என்ன சார் உங்ககிட்ட ஸ்பீச் கேட்க வந்தா அறிவு இருக்கான்னு கேட்டீங்களேன்னு வருத்தப்படுவீங்க. ஆனா அறிவுக்கு வடிவம் இருக்கிறதா என்று கேட்டா அதுவும் இல்லை. அதனால்தான் அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர், அவ்வறிவதனை அறிவதற்கு வழிமுறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அதான் யோகா. அப்ப அதே திருமூலர் சொல்றாரு, அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அதை அறிஞ்ச பின்னே அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன்றாங்க. அப்ப அன்புக்கும் வடிவம் இல்லை, அறிவுக்கும் வடிவம் இல்லை, சத்தியத்திற்கும் வடிவம் இல்லை. புரியுதுங்களா? அதனால அந்த வடிவம் இல்லாத ஒன்று எதுவோ அதை தான் முழுமை பொருள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதனாலே அதனால்தான் பெரியவங்க பாடுறாங்க, மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது அது, என்றைக்கும் உள்ளது அது, அதுவே கண்டனவெல்லாம். பாருங்க, நல்லா கவனிங்க. கண்டனவெல்லாம், நாம பார்க்கிற எல்லா பொருள்களிலும் கண்டனவெல்லாம் மோன உருவெளியதாகவும், மௌனம், இருப்பு, நிசப்தம், சிவம், வெட்டவெளி, பாழ், கண்டனவெல்லாம் மோன உருவெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவாம் என்று பாடியிருக்கிறார்கள் பெரியவங்க. சரியா? அதனால இந்த விளக்கங்கள்ல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, அந்த சமநிலை பெற்றவன் எவனோ, நிலையான ஆனந்தம் உடையவன் எவனோ, எல்லாவற்றிலும் தானே நிறைந்திருக்கிறேன் என்ற பேருண்மையை பெற்றவன் எவனோ,
தேடுதல் இல்லாதவன் எவனோ, உயிர்கொலை தவிர்த்து அகிம்சையை வாழ்க்கையாக கொண்டவன் எவனோ, பகைவரிடத்திலும் வெறுப்பு இல்லாதவன் எவனோ, பிறரை புண்படுத்தாதவன் எவனோ, உண்மை பொருளாகிய பரம்பொருளை பேருண்மை பொருளை உணர்ந்தவன் எவனோ, சரியா, ஞானம் பெற்றவன் எவனோ, இல்லையா, இன்னும் சொல்ல போனா கோபம் கொள்ளாதவன் எவனோ, எதற்கும் ஏங்குதல் இல்லாதவன் எவனோ, எதற்கும் எதிர்வினை புரியாதவன் எவனோ, நல்லா கவனிங்க, எதனோடு முரண்படாதவன் எவனோ, பொறுமை உடையவன் எவனோ, மன்னிப்பு உடையவன் எவனோ, அறவழி செல்பவன் எவனோ, அவனே சமநோக்குடையவன், உள்ள சமநிலை பெற்றவன், அவனே பிராமணன் என்று விளக்கி இருக்கிறார்கள். இந்த நிலை ஒரு முழுமையான ஞானியினுடைய முழுமை நிலையை குறிக்கும். இந்த நிலையை அந்த ஞானி மட்டும்தான் பெறதுன்னு இல்லை. ஞானியை நீங்க பின்பற்றுறீங்க, வணங்குறீங்க, மகான்களை எல்லாம் தேடி போறீங்க, ஜீவ சமாதிக்கெல்லாம் போறீங்கன்னா இப்படி போய் தவடன்னு அங்கேயும் கோயில்ல போடுற மாதிரி போட்டு வந்து பிரயோஜனம் இல்லை. அந்த மகான்களை இந்த பொருளை தான் சொல்லி இருந்து வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அதை உள்வாங்கி நாமும் அது போன்ற மாற்றத்தை பெறவில்லை என்று சொன்னால் நாம் பிராமணன் என்ற பேருண்மையை அடையவில்லை என்று பொருள். எனவே நமக்கெல்லாம் அந்த பிராமணன் என்ற பிரம்மத்தை உணர்ந்த தன்மை என்று சொன்னால் இங்கே அதுதான் இருக்கிறது, நான் அப்படி சமநிலையோடு இருக்க வேண்டும் என்ற தெளிவை பெற்றவன் பிராமணன் ஆகிறான், பெறாதவர்கள்லாம் சூத்திரர்கள் ஆகிறார்கள் என்று கூறி இந்த இனிய மாலை போதிலே உங்களோடு யார் பிராமணன் என்ற தலைப்பிலே நல்லதொரு உரை பேசவும் கலந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைத்தமைக்காக நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா? நல்லா இருந்துருங்க, நல்லா நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. கேள்வி என்ன இருக்கா? மோகனா, எனக்கு கேள்வி இருக்கா? ஐயா, யாருக்கும் கேள்வி இல்லை, முடிச்சுக்கலாம். நன்றி சார். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம், வாழ்க நிறைவு.